அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம், அவசியமாக பாருங்கள். விருச்சிக ராசிக்காரர்கள் பிறரை நம்பி ஏமாந்து நிர்கதியாக நிற்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துணையாக வரும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், வீடு தேடி வரும் பணமூட்டை இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். விரயத்தில் இருப்பதை காட்டிலும் ஜென்மத்திற்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகன் என்று அழைக்கக்கூடிய விரையாதிபதியான சுக்கிரன் லாபத்தில் இருந்து நீச்ச நிவர்த்தி பெற்று லாபஸ்தானத்தை விட்டு விலகினாலும் விரயத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். எனவே ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளை என்பது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல நல்ல முன்னேற்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. இப்படி கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் நிகழக்கூடிய இந்த வேளையில் மற்றவரை நம்பி பணத்தை முதலீடு செய்து ஏமாந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலில் அந்த பணத்தை மீட்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாக கிடைக்க இருக்கிறது. அதே போன்று மற்றவரை நம்பி மதிப்பையும் மரியாதையையும் இழந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலில் அவர்கள் முன் மதிப்பும் மரியாதையுடன் வாழக்கூடிய வகையில் இழந்த மரியாதையை மீண்டும் பெறுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அதிரடியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் விரயத்தை விட்டு முழுமையாக விலகி ஜென்மராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் விளையாட்டுத் துறையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு சாதனைகளை படைக்க முடியும். ரியல் எஸ்டேட் துறையில் எதிர்பார்க்கக்கூடிய அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. குறிப்பாக பிறரை நம்பி ஏமாந்த சூழலில் அந்த பணத்தை மீட்பதோடு வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை உயர்த்த கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரப்போகிறது. அது மட்டுமல்லாது காவல்துறை, கணினித்துறை உள்ளிட்ட துறை ரீதியான பணிகளிலும் எதிர்பார்க்கக்கூடிய விருப்ப இடமாறுதல், எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு மற்றும் சாதுரியமான செயல்பாடுகள் போன்றவை திருப்திகரமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் ராசியின் அதிபதியான செவ்வாயின் அமைப்பால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. மருத்துவத்துறையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சிறப்பாக கிடைக்கும் பொன்னான நேரமாக மாற்றி கொடுக்கிறாருங்க. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் குறிப்பாக விவசாய துறையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. வருமானம் உங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி நிறைந்தவையாக அமைய போகிறது. பழைய கடன்கள் இருப்பின் அவற்றை அடைத்து நிம்மதி பிறக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. புதிய விளைநிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்கிறது. கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய சிறப்பான தருணமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாற்றி கொடுக்கிறார். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தில் இருந்த குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்று 9 வலம் வருகிறார். 9 குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமோகமான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேளையை குரு பகவான் மாற்றி கொடுக்கிறார். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை மிகவும் வலுவாக ஜென்மராசிக்கு கிடைப்பது கூடுதல் வரப்பிரசாதம் நிறைந்த ஒரு அமைப்பாக
நிறைவாக பார்க்கப்படுகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருக்கக்கூடிய சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முற்றிலுமாக விலகும். இந்த தருணத்தில் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கிறது. முதல் திருமணம் சரியாக அமையவில்லை, இரண்டாவது திருமணமாவது நல்லபடியாக அமையுமா என்று காத்து கொண்டிருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் உறுதியாகவே அவை சாதகமாக கைகூடக்கூடிய அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. குடும்ப வருமானம் பத்தவில்லை என்று நினைத்த சூழலில் குடும்ப வருமானத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும், குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் 9ஆம் இடத்தில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமோகமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. 9இல் குரு பகவான் இருப்பதால் 4 திசையிலும் நன்மை நிறைவாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருப்பதால் இந்த தருணத்தை தவறவிடாமல் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் இல்லத்தில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும். திருமணம், காதுகுத்து, வளகாப்பு உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகள் உறுதியாகவே தடையில்லாமல் கைகூடும். நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பிரச்சனைகள் இந்த தருணத்தில் குடும்பத்தை விட்டு விலகுவதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய சந்தர்ப்பம் குருவின் அமைப்பால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறக்கூடிய வகையில் உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். நெருங்கிய உறவினரிடம் இருந்த மன வருத்தம் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி பகவான் இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5இல் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் சுகஸ்தானமாகிய 4இல் வலுவாக வலம் வருகிறார் நிழல் கிரகமான ராகு. தொழில் ஸ்தானமாகிய 10இல் வலம் வருகிறார் மோட்சக்காரகரான கேது. நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு என்பது உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான ஒரு தருணமாக அமைவதால் மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும். நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அர்த்தாஷ்டக ஸ்தானத்தில் ராகு இருந்தாலும், அலைச்சல் அதிகரித்தாலும், தொழில் ஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய கேதுவின் அமைப்பால் உறுதியாகவே நிரந்தர தொழில் ரீதியான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பிற்காக எழுத்து தேர்வு அல்லது நேர்முக தேர்வை எதிர்கொள்ளும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே வெற்றி கிட்டும். நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகளும் சிரமங்களும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் தகர்த்தெறியப்படுவதால் அடுத்தடுத்து பல நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருவதால் இந்த தருணத்தை சரியாகவும் நுட்பமாகவும் பயன்படுத்தி கொண்டால் சனி மற்றும் ராகு கேதுவின் அமைப்பால் முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். குறிப்பாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி வக்ரகதியில் அமர்ந்திருப்பதால் பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகரித்தாலும் கூட நிரந்தர வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய வகையிலும் எதிர்பாராத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்றவை கிடைக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லை என்ற சூழலே இல்லை என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் மனதிற்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் நல்ல வேலை போன்றவை சிறப்பாக கைகூடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தற்காலிகமாக நெருக்கடிகளை சந்தித்து வந்த சூழலில் இந்த தருணத்தில் நல்ல மாறுதல் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறையில் பிறரை நம்பி முதலீடு செய்து ஏமாந்து நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலில் வீட்டில் இருக்கும் பெண் தெய்வத்தின் அருளும் குலதெய்வத்தின் அருளும் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் குரு, சனி, ராகு, கேது என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்பு கிடைக்கும். இழந்த பணத்தை மீட்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்று சங்கிலி தொடர் போல் நீண்டு கொண்டிருந்த சூழலில் அவற்றில் நல்ல ஒரு மாறுதலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் இந்த தருணத்தில் கிடைப்பதால் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாகவும் அமைகிறது. எதை செய்தாலும் அதை புத்துணர்ச்சியுடனும் சிறப்பாகவும் செய்து முடிப்பதால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்க இருக்கிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு
கலைத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறுவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியாக உங்களது திறன் மேம்படும். நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்ற வாய்ப்பும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகளில் உண்டு. 64 கலைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுவதால் மனநிறைவும் மன நிறைவு காண்பதோடு மட்டுமல்ல பல திறமைகளை மேம்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது. மக்கள் மத்தியில் செல்வாக்கும் ஆதரவும் உயரும். எனவே நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளில் மிக நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இது ஒரு வரப்பிரசாதம் நிறைந்த ஒரு வேலையாகவும் அமைகிறது என்பதை சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட சூரியனுடன் இணைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாது மிக வலுவாக இந்த வேளையில் வித்யாகரகரான புதனுடனும் இணைகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக கிடைப்பதால் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் தவிர்த்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திக்க முடியும். வித்யாகரகரான புதனும் மிக வலுவாக வலம் வருவதால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அலைச்சல் சிரமம் இல்லாமல் இந்த தருணத்தில் பல காரியங்களை மிகவும் சிறப்பானதாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை சூரியன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஏனென்றால் விரயத்தில் அவர் நீச்சம் பெற்றிருக்கிறார். சந்திரனை பொறுத்த வரைக்கும் 2, 3, 4 என பல இடங்களில் வளர்பிறை சந்திரனாக வலம் வருவதால் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திரன் உருவாக்கி கொடுக்கிறார். விருச்சிக ராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் சாதகமாக விருச்சிக ராசிக்காரர்கள் மாற்றிக்கொள்வதற்கு நிச்சயமாக இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தொடர்ந்து 3 வாரம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பிறரை நம்பி நிர்கதியாக நிற்கக்கூடிய சூழலில் உங்களுக்கு துணையாக வராகி அம்மனும் உங்களது வீட்டில் இருக்கும் பெண் தெய்வமும் குலதெய்வமும் வருவதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களை தேடி வரும். வீடு தேடி வரும் பணமூட்டை என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சி உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.